தேமுதிக சார்பில் தொடர்ந்து பிரச்சாரத்துக்கு போறாரு. பாக்குறீங்க விஜய்க்கு வர கூட்டத்தை எம்ஜிஆருக்கு வரக்கூடிய கூட்டத்தோட ஒப்பீடு பண்றாங்க. ஓட்டா மாறுமா உங்களுடைய கணிப்பு? எம்ஜிஆர் நேர கோடம்பாக்கத்துலேருந்து கோட்டைக்கு வரலீங்க. அவர் 20 வருஷம் ஒரு கட்சியில் இருந்து திமுகவில் இருந்து திமுகவுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டு அவர் படங்களில் திமுகவை பற்றி பேசி திமுக அவருக்கு சப்போர்ட் பண்ணி அப்படி இருந்து அப்புறம் ஏற்பட்ட ஒரு சிறிய பிரச்சனையினால வெளியில இருந்து கட்சி ஆரம்பிச்சாரு. தவிர எம்ஜிஆர் சினிமாவில் ஒரு டூயட் பாட்டு நேரம் இங்க கட்சி ஆரம்பிச்ச மாதிரி விஜய் நினைச்சா பாவம் விஜய்க்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். தவிர இங்க தமிழக அரசு வருஷம் இங்க எக்ஸிபிஷன் நடத்துறாங்க. அதுல வர கூட்டத்தை விடவா இது இன்ஃபேக்ட் இது காசு கொடுத்து உள்ள வர கூட்டம் லட்சக்கணக்கில் வராங்க. அதனால தவிர கூட்டம் எல்லாம் ஓட்டாவே மாறாது. அவருக்கு திருச்சியில் வந்த கூட்டம் நாகப்பட்டினத்தில் வரலையே. தவிர மனப்பாடம் பண்ணி 3 நிமிஷம் படிக்கிறேன் 5 நிமிஷம் படிக்கிறேன் அப்புறம் இன்னும் அங்கிள் என்ன எப்படி இருக்கீங்க இதெல்லாம் சினிமாவில் கைத்தட்டலுக்கு உதவும். ஜனங்க கிட்ட போகணும். விஜய் ஜனங்க தொடர்பில் இருக்கணுமா? விஜய் ஒரு போன் நம்பர் கொடுங்க. யார் வேணா உங்க குறைகளை என்கிட்ட சொல்லுங்க. அவருக்கு எழுதி கொடுக்கறவங்களும் தப்பு தவறுமா எழுதி கொடுக்குறாங்க. பாண்டிச்சேரியில 4 தெரு 5 தெருல இருந்தாலே ஒரு எம்எல்ஏ ஆயிடலான்னா அப்படிப்பட்டவங்களெல்லாம் அட்வைசரா வச்சுக்கிட்டா தமிழ்நாட்டில் எப்படி முடியும் சொல்லுங்க. தவிர விஜய் இன்னும் பக்குவப்பட வேண்டும். விஜய்க்கு அரசியல்ல வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இன்னொரு 15-20 வருஷம் அவர் உழைக்கணும். சும்மா சனிக்கிழமை சாயங்காலம் மந்திரம் வந்துட்டு போனா சரியா வராது. ஏன்னா அரசியல்ங்கிறது 24 மணி நேரமும் செய்யக்கூடிய ஒரு சேவை. அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பதான் கேரவன்ல இருந்து இறங்கி வெளியில இன்னொரு கேரவன் மேல ஏறி நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. விஜய நம்ம தவறா அரசியல் என்பதும் தேர்தல் என்பதும் என்ன அப்படின்னு 2026 தேர்தல் விஜய்க்கு புரிய வைக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.